காசா ஒரு கடலோர பூமி. குழந்தைகள் பசுமை தளிர்களில் விளையாடும் நிலம். நகர வீதிகளில் சிரிப்புகள் ஒலிக்கும். பள்ளிக்கூடங்கள், தொழில்கள், குடும்பங்களின் தினசரி வாழ்க்கை. பொதுமக்கள் தங்கள் சிறிய உலகத்தில் அமைதியாக வாழ முயல்கிறார்கள். எதற்கும் காரணமில்லாமல் ஒரு நிமிடத்தில் அந்த அமைதி இடிந்து விழுகிறது. ஆனால் அந்த அமைதியை அடையாளம் தெரியாத ஒரு நிமிடம் மாற்றி வைத்துவிட்டது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் பயங்கரமான தாக்குதல் ஆரம்பமானது. வானில் கண்மூடித்தனமான தாக்குதல். வீடுகள் மண்ணுக்குள் சாய்ந்தன. மனிதர்கள் அழிந்தார்கள். குழந்தைகள் கொல்லப்பட்டன. நீர் இல்லை, மின் இல்லை, மருந்துகள் இல்லை, உணவுகள் இல்லை. நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆயிரக்கணக்கான பச்சிளம் குழந்தைகளும் உயிர்களும் போருக்குள்ளாகின்றன. மண்ணுக்குள் மாண்டு போகின்றன. உலகம் கண்டும் காணாதது போல தவிர்க்கிறது. இது யாருடைய போர்? இது யாரை பாதுகாக்கிறது? அமைதியாக வாழ விரும்பும் மக்களை மோத வைக்கும் இந்த மனிதாபிமான வெறியோடு நாம் எதற்காக நின்றிருக்கின்றோம்? உலகம் மௌனமாக இருக்கின்ற போதும் நாம் பேச வேண்டும். நம் குரல்கள் இந்த இருளில் ஒளி ஏற்படுத்த வேண்டும். பலஸ்தீனத்திற்காக, மனித குலத்திற்காக. அழகான எனது நகரம் என்ற தலைப்பில் பலஸ்தீனத்தைச் சேர்ந்த சகோதரர் மஹ்மூத் சமா அவர்களுடைய முகநூலில் பதிவாகிய காணொளிதான் இந்த காணொளி. பல மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை தாண்டி செல்லும் இந்த காணொளி. ஆனால் உலகம் இன்னும் அமைதியாகத்தான் இருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பல உடல்கள் சிதைந்து கொண்டிருக்கிறது. ஊனமுற்றவர்களாகவும் நோய்வாய்ப்பட்டவர்களாகவும் பச்சிளம் குழந்தைகள் மண்ணிலே புதைந்து போகின்ற நிலைமை இந்த காசாவிலே இடம்பெறுகிறது. இன்னும் ஏன் இந்த மௌனம் காக்கிறது இந்த உலகம்? எம்மால் முடிந்தது இறைவனிடத்தில் கையேந்துவோம். பலஸ்தீன விடுதலைக்காக. ஃப்ரீ பலஸ்தீன்.